ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு என்ன போறோம்னா, கர்த்தராக இருக்க கிறிஸ்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு? லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்துல, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமா அப்படி சொல்றாரு. ஓகேயா, இதுல இருந்து இன்னைக்கு நாம என்ன கத்துக்கணும்? ஓகேவா, அவருடைய கிறிஸ்து இயேசு அவருடைய தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியா நமக்கு விட்டு வச்சிருக்காரு இல்லையா. இதுல என்ன நாம கத்துக்கிறதுனா, இப்போ பிதா கிட்ட தான் என்ன கொடுக்கிறார்? தம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிறார். ஓகேவா, ஹேண்ட் ஓவர் பண்றார். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ ஒரு ஒர்க்கு ஒரு டெஸ்டினேஷன்ல இருக்கும், பதவி எதாக இருக்கட்டும். ஓகே, நம்ம அந்த ஒர்க் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு ரிப்போர்ட் அவங்கள்ட்ட தான் சப்மிட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? பிதா என்னை அனுப்பினார்னு சொல்றார். அவர் வானத்துல இருந்து வந்தார், அவர் பிதாவின் இடத்துல இருந்து வந்தவர். திரும்ப அவருடைய என்ன பண்றாரு? ஆவியை அவர்கிட்டே ஒப்பு கொடுக்கிறார். ஓகேவா, இந்த வசனத்துல ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, உங்களுக்கு சொல்லும்படியா எனக்கு கற்பிக்கப்பட்டது என்னன்னா, ஒரு ஊமை இருக்கு இல்லையா. அதாவது ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேர்கிட்டையும் வந்து தாளத்துகளை வந்து கொடுக்குறாரு. ஓகேவா, இதை வச்சு நீங்க சம்பாதிச்சு அதை பெருக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போறார். திரும்பி வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் கணக்கு கேட்கிறார். ஒருத்தன் என்ன பண்றான்? எஜமானனே, நான் வந்து இதை வச்சு 10 ராத்தல் உண்டு பண்ணேன். ஓகே, அது 10 மடங்கு வந்து பெருக செஞ்சிருக்குன்னு சொல்லி கணக்கு ஒப்புவிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒப்புவிக்கிறார். அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான்? சீலைகளில் சுத்தி அதை பத்திரமா வச்சிரு, திரும்ப வந்து அவர்கிட்ட நீங்க கொடுத்தது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அதுக்கு அவர் என்ன பண்றாரு? அதாவது நல்லது பண்ணவங்க, அவர் சொன்னதன்படி, அவர் இருதயத்துக்குள்ளபடி வந்து பெருக செஞ்சவங்களுக்கு என்ன பண்றாரு? அவனுக்கு வந்து 10 ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே அப்படிங்கிற அந்த ஒரு கிரெடிட்டும் கொடுக்குறார். இவனை வந்து அநியாயம் செய்யக்காரனே. ஓகேவா, அப்படி வாயின் வார்த்தையினாலே வந்து கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பார். ஓகேவா, அப்போ இதைத்தான் சொன்னார். அதாவது தேவன் என்ன விரும்புறாரு மீன்ஸ், அவர் கொடுத்த ஆவிதான் இருக்கு நம்ம கிட்ட இல்லையா. அவர் நமக்குள்ள இருக்கிற அந்த உயிருங்கிறது, அந்த சோலுங்கிறது கர்த்தர் கொடுத்த தீபமா இருக்குன்னு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ அதை வந்து எதுக்காக நமக்கு கொடுத்துருக்காரோ அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு பிதாவின் இடத்துல நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு உதாரணமா பவுல் அழகா ஒரு வசனம் சொல்றாரு. ஆவியானவர் நமக்கு பைபிள்ல எழுதி கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஓட்டத்தை முடித்தேன். ஓகேவா, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் அது அவருக்குன்னு வச்சிருக்க ஜீவ கிரீடம் எனக்காக வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் வந்து ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகே, அதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். ஓகே, நமக்கு நியமித்தவைகளை நாம செஞ்சு முடிக்கணும். ஓகே, அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். நீங்க வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி இருக்கணும்? ஒய்ஃப்கிட்ட எப்படி இருக்கணும்? பெற்றோர்கிட்ட எப்படி இருக்கணும்? பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இந்த வார்த்தை பேசுறது சரியா? நான் நடக்கிறது சரியா? என்னுடைய பார்வைகள் சரியா? இது ஒன்னொன்னுமே வந்து நம்ம டெய்லியுமே ஸ்கேன் பண்ணணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தவமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஓகே, நம்ம 2ஆம் மரணத்தினால சேதப்பட போறதில்லை. ஓகேவா, அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம கரெக்டா அவருடைய சித்தத்தின்படி நம்ம இருந்தோம்னா சிமர்னா சபை போல. ஓகேவா, அப்போ நம்ம கொடுத்த வேலையில ரொம்ப நோக்கமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி. ஓகேவா, அவரை பாருங்க, அவர் தனக்குன்னு ஒண்ணுமே செய்யல. ஓகேவா, பிதா சொன்னதுதான் செய்யறேன், பிதா தான் என்னல இருந்து கிரியை செய்யறாரு, நான் வந்து எனக்குரியவைகளை செய்யல, எல்லா அதிகாரம் பெற்றிருந்தோம். அவர் எதையுமே அவர் யூட்டிலைஸ் பண்ணல. பிதா என்ன கட்டளை இடுறாரோ, என்ன சொல்றாரோ, ஓகே, அதை மட்டும் தான் செஞ்சாரு. அதே போலதான் நீங்களும் நானும் இருக்கணும். இதே ஒரு சாயல் வந்து நம்ம பூமியில ஒரு கேட்டகரி, அதாவது ஒரு டிசிக்னேஷன்ல இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க யாருன்னா வந்து மனைவி. ஓகேவா, இவங்க பாருங்க, இவங்களுக்கு மேல வந்து தலைய புருஷனை வச்சிருப்பாங்க. புருஷன் சொல்லாம எதையும் இவங்க செய்ய முடியாது. வீட்டு காரியமே, வீட்லயே வந்து எல்லா அதிகாரம் கொடுத்திருந்தாலுமே வீட்டுல ஒரு பொருள் வாங்கணும்னா ஹஸ்பண்டை கேட்கணும். ஓகே, பிள்ளைங்களை இப்படி நடத்தணும்னா ஹஸ்பண்டை கேட்கணும். இது எதுக்குன்னா, பரலோகத்தில் உள்ள ஒரு நிழலா தான் இங்க பூமியில வச்சிருக்காரு ஒய்ஃப. ஓகேவா, அப்போ அதன்படிதான் நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஒய்ஃபா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். பட் இதுல இருந்து நீங்க தேவனை பார்த்து அதையும் செய்யணும். ஓகே, இதை மட்டும் செஞ்சுட்டு அவரை விட்டுறக்கூடாது. ஓகே, அப்புறம் நமக்கு தானே கஷ்டம். ஓகே, நம்ம இதுலயே எவ்வளவு இடரல்கள் வருது இல்லையா, இன்னல் துன்பம் எல்லாம். இதை நீங்க சரி செய்யுங்க. இதுல என்ன தப்புன்னு பாருங்க. இதுல நீங்க ரெக்டிஃபை பண்ணாம பரலோகத்தினுடைய காரியங்களை ரெக்டிஃபை பண்ண முடியாது. ஓகேவா, என்ன தெரிஞ்சு எல்லாத்தையும் வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. மேகம் புறப்பட்டதுன்னா அது கூடயே டிராவல் பண்ணுங்க. மேகம் அமர்ந்ததுன்னா அங்கேயே பாளையம் போட்டுருங்க. ஓகே, கர்த்தர் சொல்லாத எதையுமே செய்ய முற்படாதீங்க. உங்க சுய சித்தம், சுய ஆசை எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? அப்படின்னா சன்னியாசியா தான் போகணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலா நீங்க தேவனை புரிஞ்சுக்காதனால தான் மேபி அந்த தாட் இருக்கு. ஓகேவா, அவர் சன்னியாசியா போக சொன்னா போறதுக்கு நாம ரெடியா இருக்கணும். ஓகேவா, அவர் நம்மளை ராஜ்யத்துக்கு அதிகாரியா உட்கார வச்சாலும் நாம அது கரெக்டா இருக்கணும். ஓகேவா,
அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேவனை இன்னும் அறிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கர்த்தரோட இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. அதாவது பிதாவின் இடத்துல உங்க ஆவியை ஒப்பு கொடுக்க மறந்துடாதீங்க. ஓகே, எப்போ ஒப்பு கொடுக்க முடியும்? அவர் கொடுத்த வேலையை நம்ம சரியா செஞ்சு முடிச்சாதான் ஒப்பு கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.